Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான புதினா முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணிருக்கேன். panல வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் வந்து நல்லா வறுபடட்டும். உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல. இது கூடவே காரத்துக்கு 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வரமிளகாய் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முள்ளங்கியோட பச்சை வாசனை கொஞ்சம் போற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்து இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. பாருங்க முள்ளங்கி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கிருக்கு. பச்சை வாசனையும் ஓரளவுக்கு போயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி கூடவே ஒரு 10 புதினா இலையை பறிச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி துருகுனது எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா சுண்ட வதக்கிக்கோங்க. பாருங்க தக்காளி நல்லா குழைவா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய் இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சட்னி. ஆக்சுவலா தேங்காய் போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே தேங்காய் இருந்தால் போதும். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்தா கொஞ்சம் நீர் கோத்த மாதிரி ஆகிடும். அதனால தான் லாஸ்ட்டாக உப்பு சேர்க்குறேன். பாருங்கள் சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கிட்ட உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா செவக்கட்டும். இப்போ பாருங்க உளுந்து ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சமா கருவேப்பிலையில போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். அவ்வளோதான், நம்மளோட தாளிக்கிறதும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியில போட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நம்மளோட சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி புதினா சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, குழிப்பணியாரம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.